ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கான டாபிக் கெரியர் ரீடிங். ஓகே, ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டு இன்னைக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஈவன் எனக்கே வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது என்ன மெசேஜ் வரும்னு. ஸோ பார்ப்போம். யூஸ்வலி நான் ரிலேஷன்ஷிப் ரீடிங்காக இல்லைனா ஜென்ரல் ரீடிங்ஸ் நிறையா பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கெரியர் பார்க்கலாம். ஓகேப்பா, 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1 பாருங்கள். This violet color தெரியுதா? Yes, amethyst. And pile number 2 green color, green aventurine. ஸோ ஓகே, ஸோ 2 பைல் இருக்குது. உங்களுக்கு எந்த பைல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் 2 பைல் வேணும்னாலும் தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வில் கிவ் யூ 2 seconds டைம். உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. பிகாஸ் யுவர் இன்ட்யூஷன் மைட் கைட் யூ. ஓகே, ஸோ ஐ திங்க் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்கிறத கேட்டுட்டு அண்ட் தென் யூ கேன் கண்டினியூ த வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஓகே, இப்போ பைல் நம்பர் 1க்கு போகலாம். அமெத்திஸ்ட் பார்ப்போம். உங்கள் கெரியர் ரிலேட்டடாக வாட் நியூஸ் இஸ் தேர் ஃபார் யூ. வாவ், திஸ் இஸ் லவ்லி. எடுத்தோடனே வெரி குட் கார்டு வந்திருக்கு. பாசிட்டிவான கார்டு தான் வந்திருக்கு. ஐம் ஜஸ்ட் லவ்விங் திஸ். பார்க்கலாம். சி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா? பல வருஷமாக, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க், அதுக்கான பலன் வந்து கிடைக்காமே இருந்திருக்கும். ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் நிறைய ஒர்க் ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்ட்ரா வேலைகள் நிறைய செஞ்சுருப்பீங்க. என்ன சொல்கிறது, நிறைய ஒரு டேலண்ட் ஸ்கில்ஸ் அத்தனையுமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கான ரெக்கக்னேஷன் இன்ன வரைக்கும் கிடைக்காம வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு நான் எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் நான் எனக்குள்ளே அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அத்தனை டேலண்ட்டையும் நான் காமிச்சாலுமே ரெக்கக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு இருப்பீங்க. அண்ட் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? எஸ், டெஃபினட்டாக கிடைக்குது. உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே ரெக்கக்னேஷன் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு உங்கள் டேலண்ட் ஸ்கில்ஸ்க்காக ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெஃபினட்டாக வரும். அது உங்கள் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட் க்ரோத் அண்ட் பெட்டர்மெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நானும் சொல்கிறேன், ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றப்போ ஒரு சில பிளாக்கேஜஸ், ஒரு சில டெசிஷன் மேக்கிங் அப்போது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேருக்கு அப்ராட் சான்சஸ் வர்றதுக்கு பாசிபிள். அப்ராடில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு அதிக சேலரி, அதிக ஒரு கிரேட் பொசிஷன் இருக்குது. பட் அந்த டைமில் உங்கள் டெசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் ஃபேராக எடுங்க. பிகாஸ் ஃபேமிலி விட்டுட்டு போகணுமா, இல்லைன்னா நான் அப்ராடில் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வரும். ஆஸ் ஐ டோல் யூ ப்ரீவியஸ் வீடியோஸில், லிமிட்டிங் பிலீவ்ஸ். ஸோ பி கேர்ஃபுல் அந்த விஷயத்தில். பிகாஸ் உங்களோட லைஃப்பில் எவ்வளவோ கெரியர் ரிலேட்டடாக பிளாக்கேஜஸ் வந்திருக்கும். நிறைய பிளாக்கேஜஸ். ஈவன் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வாண்டட் டு பிரிங் யூ டவுன். ஓகேங்களா? உங்களை சுற்றி உங்கள் கொலீக்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ஹூ எவர், உங்களை எப்படியாவது எதிலையாவது சிக்க வைக்கணும், எப்படியாவது இந்த வேலையை விட்டு துரத்தணும், உங்களோட இடத்துக்கு அவங்க வரணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாக்ஸிக் இருக்க சான்சஸ் இருக்குது. அதாவது அவங்களால வந்துட்டு அவங்களுக்கு திறமை இல்லை. ஓகேங்களா? ஸோ அவங்களால முன்னேற முடியல. ஸோ உங்களோட திறமைகளை பார்த்துட்டு அவங்க பொறாமப்படுவாங்க. ஸோ அதனால உங்களை எப்படியாவது கீழே இறக்கணும், அவங்களுக்கு கீழே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கும். மேபி அவங்களால நீங்கள் முன்னேறத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. பட் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கான பலன் 100% இஸ் கம்மிங். ஓகேங்களா? பொறுமை இன்னும் கொஞ்சம் கடைப்பிடிங்க. ஓகேங்களா? பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். எத்தனை தடைகள் வந்தாலும் நீங்கள் பிரேக் ஆகாமல் ஒரு ஃபீனிங்ஸ் பறவை மாதிரி நீங்கள் திருப்பி உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு மாற்றம் வருங்கிற ஒரு ஹோப்போடு நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ விச் இஸ் வெரி வெரி கிரேட். ஓ, லவ்லி. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நான் சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெஃபினட்டாக வரும். அதாவது உங்களோட
மணி மேக்கிங் சொல்கிறேன். இப்போ உங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது. இப்போ நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறீங்கன்னா அதை விட கம்ப்ளீட் அப்கிரேட் வரப்போகுது. ஸோ நீங்கள் இனிமேல் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு ஓப்பன் மைண்டடோட பாருங்கள். ஓகே, எந்த ஜட்ஜ்மெண்டல் இல்லாமல் ஓப்பன் மைண்டடோட பாருங்கள். ஸோ அந்த வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இவ்வளோ வருஷம் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணீங்க உங்கள் கெரியரில், போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அது அத்தனையுமே ஒரு லைஃப் லெசனாக வச்சுட்டு அந்த அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இல்லை, அந்த இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் உங்கள் டேலண்ட்ஸ், உங்கள் ஸ்கில்ஸ், உங்கள் ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து ஒரு சில பேருக்கு வந்து நிறைய க்ரியேட்டிவ் பர்சன் தான், பட் இப்போ இடப்பட்ட டைமில் வந்து நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி லெவல் கொஞ்சம் லோவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ திருப்பி அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணிகிட்டே இருங்க. பி யூனிக். பிகாஸ் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஓன் லைஃப், ஒரு ஓன் கிங்டமை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் சான்சஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் டெஃபினட்டாக உங்களை தேடி வரும். கவலைப்பட வேண்டாம். ஓகே, 4 ஆஃப். ஐ திங்க் வெரி சூன் வந்துட்டு உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரும். அது நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பணமும் உங்களுக்கு தேடி வரும். இல்லைனா ஏதோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதில் ஏதோ ப்ராஃபிட் வரலன்னா எஸ், டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது. அண்ட் ஐ மஸ்ட் சே, நீங்கள் வந்துட்டு இந்த பைல் நம்பர் 1, ஐ திங்க் நீங்கள் மணி மைண்டட் பர்சனாக இருக்க சான்சஸ் இருக்குது. பணத்தை வந்துட்டு பார்த்து தான் செலவு பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் ஒரு டைம் ஓவராக செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகிடுவீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இன்கம் வருதோ அதுக்கு ஈக்குவலாக எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், இல்லைனா அதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணணுங்கிற ஒரு மணி ஹேண்டலிங்கில் யூ ஆர் வெரி குட் அட். ஓகே, ஸ்ட்ரென்த். உங்களுக்கு நியூ பார்ட்னர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலி டீம் ஒர்க் வந்துட்டு யூல் ஹாவ் யுவர் பெஸ்ட் டீம் ஒர்க். இனி வந்து உங்கள் பாஸ்டில் எப்படி டீம் ஒர்க் இருந்துச்சுங்கிறத விட இனி வரக்கூடியதில் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் டீம் ஒர்க் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் சோலோவாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ், யூ வில் கெட் அ வெரி குட் பார்ட்னர், வெரி பேஷனேட். அதாவது உங்களோட பேஷனுக்கு ஈக்குவலான ஒரு பேஷனேட் பர்சன் டெஃபினட்டாக கிடைப்பாங்க. அண்ட் அந்த பர்சனும் நீங்களும் அந்த பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு அதை பண்ணுறப்போ, அந்த ஒர்க் பண்ணுறப்போ டெஃபினட்டாக ஒரு பாசிபிள் ரிசல்ட் இருக்குது. ஸோ ரொம்ப தைரியமாக நீங்கள் இருக்கணும். அதே சமயம் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து யூ நீட் டு அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப பொறுமையாகவும் தைரியமாகவும் ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் உங்கள் லைஃப் வந்து அப்கிரேட் ஆக போகிறப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஹையர் அஃபீஷியல்ஸ், பெரிய பெரிய பர்சன்ஸோட கான்டாக்ட்ஸ், அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அந்த பர்சன்ஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ யூ நீட் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் மென்டாலிட்டி. ஓகேங்களா? ஸோ பி ஸ்ட்ராங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஸ் ஆஃப் வான்ஸ். நியூ ஆக்ஷன்ஸ். இங்கே பாருங்களா, ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ் ரெண்டுமே நியூ பிகினிங். ஓகேங்களா? நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ புது ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து நிறைய டெசிஷன்ஸ், நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அது வந்து ஒர்க் ஆகியிருக்காது. ஸோ உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம திருப்பி அதே டெசிஷன்ஸாக இருக்கட்டும், அதே ஒரு ஆக்ஷன்ஸை நம்ம மறுபடியும் புது ப்ராஜெக்டில், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பி கிரியேட்டிவ், பி யூனிக். ஓகேங்களா? பி அ டிஃப்ரெண்ட் பர்சன் நான் சொல்வேன். நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் டெஃபினட்டாக மாறுங்க. டெம்பரன்ஸ். எஸ், சி ஆக்சுவலி யூ நீடட் டு பி கிரவுண்டட் அண்ட் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் உங்கள் லைஃப் வந்து கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகிறப்போ ஒரு சில பேரால் அக்செப்டே பண்ண முடியாது. டெஃபினட்டாக அது என்னோட லைஃபா, சீரியஸ்லி நானா இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பிகாஸ் இவ்வளோ நாளாக உங்களோட டேலண்ட்டு ரெக்கக்னேஷன் கிடைக்காதனால நீங்களே உங்கள் மேலே டவுட் பட்டிருப்பீங்க. சரி, நமக்கு வந்து அவ்வளோதான் போல இருக்குது, நமக்கு டேலண்ட் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சில பேர். பட் உங்கள் லைஃப் கம்ப்ளீட் ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறப்போ கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரவுண்டட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஸ் ஐ டோல் யூ, லைக் நீங்கள் பெரிய அஃபீஷியல்ஸ், பெரிய ஒரு லைஃப், கிரேட் லைஃப்பை நீங்கள் குட் க்ரோத் லீட் பண்ணுறப்போ உங்களோட பிஹேவியர்ஸ் அண்ட் உங்கள் கேரக்டர், பர்சனாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் மே டெஸ்ட்ராய் யூ. இல்லைன்னா அது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எதிர் க்ரோத் இருக்கும், இல்லை ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் இன் தேட். ஓகே, ஸோ 3 கார்டில் பார்க்கலாம்.
பைல் நம்பர் 1 கெரியர் ரிலேட்டடாக லவ்லியான மெசேஜஸ் தான் வந்திருக்கு. ஓகே, கன்க்ளூஷன்ஸ் ஆர் within reach. Don't let past hold you back. Emotions are running high. ஸோ கொஞ்சம் எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கணும். பிகாஸ் நமக்கு ரொம்ப வருஷமாக ஒரு விஷயம் போராடி அது நமக்கு கிடைக்கிறப்போ நம்ம எமோஷன்ஸ் ரொம்ப ஹையாக ரன் ஆகும். ஓகேங்களா, ஓவர் எமோஷனலாக ஆயிடுவோம். ஸோ அப்படிலாம் வேண்டாம். அண்ட் ஆல்சோ ஐம் டெல்லிங் யூ பி கேர்ஃபுல். ஏன்னா உங்களோட பாஸ்ட் பர்சன்ஸ் யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்க உங்கள் க்ரோத்தை பார்த்துட்டு உங்கள் லைஃப் அப்கிரேட் ஆகிறத பார்த்துட்டு உங்கள் மூலயமா ஒரு ஆதாயம் கிடைக்காதான்னு டெஃபினட்டாக உங்களை தேடி வருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அவங்கள என்ன ட்ராமா பண்ணாலும் உங்களோட எமோஷன்ஸை அவங்கக்கிட்ட வந்து காமிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ஒரு லயன் எனர்ஜி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருங்க. பிகாஸ் அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ that's all for pile number 1. வண்டர்ஃபுல்லான மெசேஜஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைல். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பைல் நம்பர் 2 க்ரீன் அவென்ச்சரிங். க்ரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான மெசேஜ் இதுதான். கெரியர் ரிலேட்டடாக யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்ப்போம். Two of Pentacles. ஸ்டே பாசிட்டிவ். ஒரு சில பேருக்கு வந்துட்டு கெரியர் ரிலேட்டடாக நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். லைக் எப்போயா இந்த ஜாப் வந்துட்டு நம்மக்கிட்ட நிற்குமா இல்லை எப்போ வேணால் உங்கள் கையை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஸோ பி பாசிட்டிவாக இருங்க. கொஞ்சம் உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ரெக்வயர்டு. கெரியர் வைஸில் உங்களுக்கு நிறைய ஒரு உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் உங்களோட டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் உங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு உங்களை வச்சு அவங்க முன்னேறிட்டு இருப்பாங்க. ஸோ மேபி லைக் ஒரு சில பேருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வேறு ஜாப் தேடணும், வேறு போகணும் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டே பாசிட்டிவ். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு பொசிஷன், உங்களுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். பீப்புள் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஓகே, Ace of Pentacles. Okay. Okay. So pile number 2. pile number 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சீக்ரெட்டிவான பர்சனும். அதாவது நிறைய ஒர்க் ரிலேட்டடாக நிறைய பண்ணுவீங்க. ஐ மீன் எக்ஸ்ட்ராஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராஸ் இந்த சென்ஸ் ஒரு சில பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஐ மீன் ஐடி அந்த மாதிரி ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு சைடாக யூடியூபும் பண்ணுவீங்க. பட் நோபடி நோஸ் தேட். அது மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் கூட நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஐ திங்க் பைல் நம்பர் 2 உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இஸ் பாசிபிள். டெஃபினட்டாக நடக்க போகுது. உங்களோட டேலண்ட் அண்ட் ரெக்கக்னிஷன் வேறு நியூ கம்பெனிக்கு நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும். அவங்க வந்து புரிஞ்சுட்டு உங்களுக்கான பர்ஃபெக்ட் ரோல், உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டை கொடுப்பாங்க. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆப்டமிஸ்டிக். அண்ட் ஐ திங்க் பைல் நம்பர் 2 கொஞ்சம் கெரியர் வைஸில் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ வை பட் திஸ் மெசேஜ் வந்து எனக்கு என்னென்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஏதோ பாதிக்கிற மாதிரி இருக்குதே. ஐ திங்க் உங்கள் ஒர்க் ஏரியாவில் உங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒன்று இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா சம்வேர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் ஐ திங்க் அதுமே டிலே ஆகும். பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இப்போது ரிலேஷன்ஷிப் வைஸாக ஒரு முடிவு எடுக்கணும், கெரியர் வைஸாக ஒரு முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஐ டோன்ட் நோ பட் பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இப்போதைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தேட். நிறைய ப்ரே பண்ணுங்கள், நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். பிகாஸ் வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் வந்துட்டு ஹேஸ் டு இன்க்ரீஸ். உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது. எஸ், தட் இஸ் 100% பாசிபிள். ஆனால் க்ரியேட்டிவிட்டி லெவல் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் க்ரியேட்டிவிட்டி லெவல் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் நிறைய இடங்களில் ஸ்டாண்ட் அவுட் பண்ண முடியும்.
ஓகேங்களா? ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியுது நீங்கள் எப்படி அப்படின்னு. பட் யாருக்கு தெரியணும்? ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு, பெரிய பெரிய பர்சன்ஸ்க்கு வந்துட்டு உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் தெரியணும். அப்போது நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். பிகாஸ் தே ஆர் கோயிங் டு ரிவார்ட் யூ, கரெக்டாக? ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஏரியாவில் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட பி கேர்ஃபுல் இன் ஹேண்ட்லிங் தட். ஒரு குட் நியூஸ் இருக்குங்க உங்களுக்கு, டெஃபினட்டாக ஒரு குட் நியூஸ், ஒரு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருங்க. ஓகே, இந்த கார்டு பார்க்கலாம். அண்ட் பைல் நம்பர் 2, உங்களுக்கான ஒர்க் மட்டும் நீங்கள் பார்த்தா பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். இப்போ ஏன்னா ஒரு சில பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கம்பெனியில் வேலை பண்ணுறவங்க யாருக்காவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. இப்போ உங்களுக்கான டைமிங்க்கு இவ்வளோ தான் ஒர்க்கு, உங்களுக்கான ஒர்க்கு நீங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ இப்போதைக்கும் அந்த நீங்கள் பண்ணுற ஹெல்ப் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டோன்ட் டூ இட், பிகாஸ் பீப்புள் ஆர் யூஸிங் யுவர் கைண்ட்னஸ். ஒர்க் ஏரியாவில் டோன்ட் ரிவீல் யுவர் செல்ஃப் டூ மச், ஆல்வேஸ் ஸ்டே மிஸ்டரி ஸோ தட் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். ஒரு சில பேருக்கு உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்கள் கெரியர் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கள, அதுவும் உங்கள் ட்ரீமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளே தோணும், என்னோடய பேஷனே வேறு, என்னோடய ட்ரீமே வேறு, பட் சூழ்நிலைக்காக நான் இதை ஒர்க் பண்ணி இந்த ஒரு கெரியர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கும். பட் சி, உங்களோட ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு முடியும். பட் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். ஃபஸ்ட்டு நிறைய டவுட் இருக்குது. அதாவது இப்போ இந்த ஜாபை நான் விட்டேன் அப்படின்னா எனக்கு வேறு கெரியர் கிடைக்குமா, என்னால் பண்ண முடியுமா, முடியலன்னா? ஸோ அந்த மாதிரியான ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு சில பேருக்கு ஃபேமிலி இன்ஃப்ளூயன்சஸும் இருக்கும். இப்போ உங்களால் உங்கள் பேஷன் ட்ரீம்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாத சிச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி. இந்த ஜாபை உங்களுக்கு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஃபேமிலி ரன் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குங்கிறதுக்காக கூட நீங்கள் பண்ணலாம். ரிலாக்ஸ், யூனிவர்ஸ் இஸ் பிரிங்கிங் யூ வெரி குட் நியூஸ். உங்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை டெஃபினட்டாக உருவாகும். ஸோ அது உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். ரெக்கவரி, ஸோ யூ நீட் take time to breathe out. Okay, next, ask for help from others. See, pile number 2, நீங்கள் எப்படின்னா மற்றவங்க யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா உடனே போய் செஞ்சுருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு அவ்வளோ ஷை ஆகுறீங்க. அந்த பர்சன் நம்மளை என்ன நினைப்பாங்க, நமக்கு டேலண்ட்டே இல்லைன்னு நினைப்பாங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமா, உங்களுக்கு டேலண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பீப்புள் வந்து நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் கேட்டால் அவங்க உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நீங்களா ஒரு கற்பனை. ஸோ அதனால யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் ஹெல்ப் கேட்டால் செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஹெல்ப் வேணால் டெஃபினட்டாக கேளுங்க. ஆஸ்க், நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். நோ நீட் டு வரி. ஓகேங்களா? கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஃபைனல் கார்டு. ஓகே, வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் டெஃபினட்டாக பாசிட்டிவாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டே ஹோப்ஃபுல். பைல் நம்பர் 2, எனக்கு பைல் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக பண்ணுங்கள். எதுவுமே ஜட்ஜ் பண்ணிவிட்டு பண்ணாதீங்க. கெரியர் விஷயத்தில் சொல்கிறேன். ஹெல்ப் வேணுமா, எனக்கு ஹெல்ப் வேணும் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கணும். யார்கிட்ட பேசுகிறப்பவுமே ஓப்பன் மைண்டடோட பேசுங்க. அந்த பர்சன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் கெரியரில் இம்ப்ரூவ் ஆகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. யாரோ என்னமோ நினச்சிட்டு போட்டோம். உங்கள் கெரியருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடியலன்னா மற்றவங்க கிட்ட ஹெல்ப்பை வாங்கி அந்த கெரியரை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். பிகாஸ் ஒரு குட் அண்ட் பாசிட்டிவ் நியூஸ் வித்தின் ஃபியூ வீக்ஸ்ன்னு சொன்னேன். குட் பி செலிப்ரேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் வர மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் உங்களுக்கு கெரியர் அங்கே ஒர்க் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அமையறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா அந்த நியூ ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக டர்ன் ஆகலாம், பாசிபிள் இருக்குது. பட் இட்ஸ் அபவுட் ஹவ் யூ வாண்ட். உங்களுக்கு வேணும்னா
யூ கேன் கண்டினியூ தட் ரிலேஷன்ஷிப். இல்லை எனக்கு கெரியர் ஃபோக்கஸ்னால் கெரியர்லேயே ரிலேட் பண்ணிக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், ஓகேங்களா, உங்கள் கெரியர் எஃபெக்ட் பண்ணுற மாதிரி இதையும் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். உங்களால் ரிலேஷன்ஷிப்பே ஹேண்டில் பண்ண முடியும், கெரியரையும் ஹேண்டில் பண்ண முடியும்னா கோ ஃபார் இட். இஃப் இட் இஸ் அ சேலஞ்சிங் சுச்சுவேஷன், தென் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிங்கிறதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. பிகாஸ் ஐ வுட் சே லைக் கெரியருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. பிகாஸ் ஒரு கைண்ட் ஆஃப் இம்பேலன்சஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ராங் மைண்டட் அப்படின்னு எனக்கு வரல. இன்ஃபேக்ட் நான் இந்த ரீடிங் பண்ணுறப்பவே எனக்கு அவ்வளோ திக்கி தான் பண்ணுறேன். எனக்கு என்ன சொல்கிறது, என்ன ஒரு ரீடிங் கொடுக்கறதுனே தெரியாத அளவுக்கு நிறைய பிளாக்கேஜஸ் வந்துச்சு பைல் நம்பர் 2 கெரியர் ரீடிங்கில். எனக்கு கண்டினியூட்டே வரல. நீங்கள் என்னோட ஸ்டார்டிங்கில் பைல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ பிளாக்கேஜஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தட்ஸ் ஃபார் த பைல் நம்பர் 2. லெட்ஸ் ஸ்டே பாசிட்டிவ், ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.